தங்கத்தின் விலையானது இப்பொழுது ஒரு கிராம் 8,000-ஐ நெருங்கியும் ஒரு சவரன் 64,000-ஐ நெருங்கியும் சென்று கொண்டிருக்கிறது. இப்போது சர்வதேச அளவில் ஏற்பட்டுள்ள இந்த அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்ற பிறகு ஏற்பட்டுள்ள அந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் ஏற்பட்டுள்ள பல்வேறு மாற்றங்கள் தொடர்பாக மீண்டும் இந்த விலை உயர்வு அதிகரிக்குமா சார்? ஏன்னா ஒரு 2 நாட்களுக்கு முன்பு சற்று குறைந்தது, தற்போது மீண்டும் இன்று முதல் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. இது தொடர்ச்சியாக அதிகரிக்குமா? இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ்னால் தங்கத்தின் விலையில் மாற்றம் ஏற்படுமா சார்? அதாவது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருந்தது. நேற்று ஒரு தினம் மட்டும்தான் குறைஞ்சிது. அதாவது வந்து 120 ரூபா ஒரு கிராம் ஒன்றுக்கும் 960 ரூபா ஒரு சவரன் ஒன்றுக்கும் குறைஞ்சிது. அது பார்த்தோம்னா திருப்பி இன்னைக்கு விலை ஏற ஆரம்பிச்சு ஒரு 40 ரூபா ஏறிடுச்சு. இன்னைக்கு வந்து ஒரு கிராம் ஒன்று 7,980 ரூபாயும் ஒரு சவரன் ஒன்று 63,840 ரூபாய் அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கு. இது இனி வரும் காலங்களில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி ஏறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சினாரியோ அப்படி இருக்குது. ஒரு ஸ்டடியான ஒரு இதில் இல்லை. இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ்னால திரும்பவும் ஏறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் தான் இருக்குது. சாந்தகுமார் சார், இப்போ நான் இந்த கேள்வி திரும்பி நான் கேட்குறேன்னா என்னென்றால், இப்போ இந்த மத்திய கிழக்கு நாடான இந்த காசாவை அவர்கள் உடனடியாக நாளைக்குள் இந்த பிணைய கைதிகளை ஒப்படைக்கவில்லை என்றால் மீண்டும் அவரது விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அங்கு கூறியிருக்கிறார். நமது பிரதமர் நரேந்திர மோடி இப்பொழுது அமெரிக்காவில் இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் வந்து மீண்டும் போர்ச்சூழல் உருவானால் இந்த தங்கத்தில் முதலீடு செய்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் இந்த தங்கம் உயருமா, அல்லது சர்வதேச அளவில் ஏற்பட்டுள்ள இந்த பொருளாதார மற்றும் வர்த்தக மாற்றங்களால், இப்போ ரஷ்யா உக்ரைன் வார், இது போல காசாவில் மீண்டும் போர், காசா இஸ்ரேல் படையினருக்கும் அமெரிக்க படையினருக்கும் இடையேயான மீண்டும் அந்த ஒரு பதற்றமான சூழ்நிலை ஆகியவை ஏற்படுவது, அதாவது ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கும் பொழுது தங்கத்தின் விலை நிலவரம் வந்து நிலையாக இருக்குமா, அல்லது இந்த போர்ச்சூழல் ஏற்பட்டால் அது வந்து மீண்டும் அதிகரிக்குமா? இந்த பொதுவாக இந்த சந்தை நிலவரம் எவ்வாறு சார் இருக்கும்? அதாவது பார்த்தோம்னா இது எல்லாமே இப்போ பொறுத்த வரைக்கும் புவி சார்ந்த அரசியல் தொடர்பான மாற்றங்கள் தான் விலை விலை ஏற்றத்திற்கும் நிர்ணயத்துக்கும் காரணம். அது வந்து பார்த்தோம்னா இது வந்து ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் வார், இஸ்ரேல் பாலஸ்தீன் வார், இந்த மாதிரி வார் டைமில் கண்டிப்பாக தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கும். அதுபோல் இப்போ அமெரிக்காவுடைய மறைமுகமான அறிவிப்பு, இது நீங்கள் அவங்க எங்கள்கிட்ட கொடுக்கலைன்னா விளைவுகளை சந்திக்க நேரிடும், விளைவுகளை சந்திக்க நேரிடும் எச்சரிக்கை விடுறாங்க மறைமுகமா. அப்படின்ற மாதிரி என்ன அர்த்தம்? அது ஒரு போருக்கு உண்டான பதற்ற நிலை அப்படின்னு தான் எடுத்துக்கலாம். இது வந்து ஆயிடுச்சுன்னா சப்போஸ் திருப்பியும் வந்து விலை அதிகமாக ஏறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தங்கத்தில் முதலீடு செய்பவர்களின் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். இன்னொரு முக்கியமான காரணமும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பங்குச்சந்தையோட தொடர் வீழ்ச்சியும் தங்கத்தில் முதலீடு செய்பவர்களின் எண்ணிக்கை வந்து அதிகரித்துன்னு சொல்றாங்க. அது அப்படி ஏற்றுக்கலாமா சார்? பங்குச்சந்தை வீழ்ச்சியினால அது உண்மைதான். அது உண்மைதான். ஆக்சுவலா என்னன்னா, எப்பயுமே கோல்டை பொறுத்த வரைக்கும் மற்ற துறைகள் வீக்கம் அடைஞ்சு வலுவிழந்து காணப்பட்டுச்சு அப்படின்னா உடனே அந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே கோல்டு பக்கம் வருவாங்க. சரி, என்னென்ன மாதிரி துறைகள் இதெல்லாம் அப்படின்னா, பங்குச்சந்தை, ரியல் எஸ்டேட், ஃபினான்ஸு, எம்ப்ளாய்மெண்ட், அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் வந்துச்சு. இந்த மாதிரி நேரங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா தங்கத்தின் பக்கம் முதலீடுகள் எல்லாம் திரும்பும். அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் பெருமுதலீட்டாளர்கள், அந்த பெருமுதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எதிராக சமயம்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எது எப்படி போனாலும் சரி அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ROI, ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன வட்டி வருது, அதற்கு என்ன நிகரான ரூபாய் மதிப்பு வருது, இது எல்லாமே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. லாபம், அவங்களுடைய நோக்கு எல்லாமே லாபம் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ வந்து ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகிடுச்சு, மற்ற துறைகள்லாம் அப்படியே வலுவிழந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிற சமயத்தில் அவங்க ஸ்திரமான, உறுதியான, நம்பிக்கையான, சேஃபான அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி முதலீடு எல்லாமே பார்த்தோம்னா தங்கம் தான் இப்போ இருக்கிற சூழ்நிலையில். அப்படின்றப்போ அவங்க மொத்தமாக எடுத்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக விலை உயர ஆரம்பிக்கும். இதுக்கு நடுவில் பார்த்தோம்னா நம்ம இந்திய அரசாங்கம் ஒரு 0.25%, அதாவது இந்த வட்டி ரேப்போ வட்டி விகிதத்தை குறைச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் திரும்பவும் ஒரு 0.25 குறைக்கிறதா ஒரு நியூஸ் இருக்கு. அப்படி குறையும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக தங்கத்தினுடைய முதலீடுகள் அதிகரிக்கும்.
ஏன்னா டெபாசிட் கோல்டில் இதில் பாண்டில் இருக்கிறதோ இல்லை எஃப்டியில் இருக்கிறதோ இதெல்லாம் எடுத்து மக்கள் தங்கத்து பக்கம் டைவர்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறதுனாலையும் கோல்டு ரேட் உயரும்.